ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி ராமானுஜாயதி 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 रामानुजाचार्य भगवान की जय प्रेमिकेन्द्र सद्गुरुदेव भगवान की श्रीशैलेश दयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्र प्रवणं वन्दे रम्यजा मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् வாழியதிராசன் 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 என வாழ்த்துவார், வாழியன வாழ்த்துவார், வாழியன வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே யற்கடாட்சைகலக்ஷாணாம் சுலப ஸ்ரீதர சதா. மண்ணுயிர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். கோலாகலதயா பாத்திரம் மாதுரி ரமணம் பிரபும் பக்த பிரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியமாஸ்ரயே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி. திவ்ய பிரபந்த வியாக்கியானங்கள்ல வரக்கூடிய ஐதீகங்கள்ல திருப்பாவையினுடையதான வியாக்கியான ஐதீகங்களை அனுபவிச்சுட்டு வரோம். அதில் 3வது பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. அந்த பாசுரத்தில் தீங்கின்றி நாடெல்லாம் அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு ஐதீகத்தை கொடுக்குறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை 3000 படியில். நாடெல்லாம் அப்படிங்கிற இடத்துக்கு தேவப்பிள்ளைக்கு லோக யதார்த்தமாக காணி போகிறது என்று அருளி செய்த வார்த்தை அப்படின்னு இந்த ஐதீகத்தை கொடுக்குறார். இங்கே தேவப்பிள்ளை அப்படிங்கிறது சுவாமி பராசரபட்டருடைய சிஷ்யர்களில் ஒருத்தர் அப்படின்னு குறிப்புகளில் பெரியவாள்லாம் காட்டுறா. அவருக்கு பட்டருடையதான சிஷ்யராக பெரிய தேவப்பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்ன்றது தெரியறது இன்னொரு ஐதீகத்தில் காட்டப்படுறது. அதனால அதை வச்சுட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த பெரிய தேவப்பிள்ளைங்கிறதுக்கு தான் இந்த இடத்துல தேவப்பிள்ளைன்னு போட்டிருக்கா அப்படின்னு தெரியறது. ஏன்னா வேற ஏதோ 2-3 தேவப்பிள்ளைகள் இருந்தா அப்படின்றதுக்கு விஷயம் எங்கேயும் காண கிடைக்காதனால சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை இங்கே சொல்கிறது தேவப்பிள்ளை அப்படிங்கிறது சுவாமி பராசர பட்டருடைய சிஷ்யர் தான் அவர் அப்படின்னு தெரியறது. அவர் ஒரு காரணமாக வெளி ஊருக்கு அவரை ஒரு கைங்கரியத்துக்காகன்னு பட்டர் அனுப்புகிறார் பராசர பட்டர். அப்படி ஆச்சாரியர் சொல்லச்சே இவர் கிளம்பணும். ஆனால் ஆச்சாரியரை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாத மனசு இல்லாத அழுதுண்டே இருக்கார் எப்படி போகிறது அப்படின்னு. அவர் சொல்கிறார், நீ போகிறது லோக ஹிதத்துக்காக போகிறப்பா. நம்மளாம் உலகத்தில் புறத்தையாருடைய நன்மைக்காக தான் பிறந்து வளர்ந்து இப்படி நடமாடின்னு இருக்கோம். ஏன்னா திரிதலால் தவமுடைத்து தரணிதானே அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார் இல்லையா. அப்போ உழைக்கிய பாத தூளி படுதலால் நம்மளை மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவாலாம் பூமியில் நடமாடுறது உலகத்துக்கே பாக்கியம். அதில் லோக ஹிதத்துக்காக எப்போ நீ போறியோ, புறத்தையாருடைய நன்மைக்காகன்னு போறியோ, நீ போகிற இடத்துலலாம் தீங்கின்றி இருக்கும் நாடெல்லாம் ஆண்டாள் சொல்கிற மாதிரி. அதனால நீ லோகத்துக்கு நன்மைக்காக நீ எப்போ போறியோ, பாகவதால் அப்படி போனாலே அந்த ஊருக்கு க்ஷேமம் தான். அதனால நீ போகிறதுனால என்னை விட்டு பிரிஞ்சு போறியே அப்படின்னு வருத்தப்படாது. இதுவும் ஆச்சாரிய கைங்கரியம் அப்படின்னு நினச்சின்னு கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாராம் பட்டர். ஆக பாகவதால் நடமாடுறதே உலகத்தில் அவள் இருக்கிறதே லோகத்துக்கு க்ஷேமம் அப்படிங்கிறத காற்றார் தீங்கின்றி நாடெல்லாம். இந்த இடத்துக்கு ஒரு இந்த ஐதீகம். அதுக்கு அடுத்ததான ஐதீகம், ஆழ்வானை ஒரு பட்டர் தேவதாந்தரங்களை நீங்கள் கண்டால் பண்ணும் ஆச்சாரம் என்று கேட்க, சாஸ்திர விருத்தமாக கேளாதே கொள்ளாய், தேவதாந்தரங்கள் உங்களை கண்டால் பண்ணும் ஆச்சாரம் என் என்று கேளாய் என்றார் அப்படின்னு இந்த ஐதீகம். இதுவும் திருப்பாவையில்
4வது பாசுரத்துக்கு ஆழிமழை கண்ணா அப்படிங்கிற பாசுரத்திலேயே வரக்கூடியதான ஐதீகம் இது. தேவதா அந்தரியாமியான விஷயம். பர்ஜன்யனாகிய பல தேவர்கள் நிற்கச்ச பர்ஜன்யனும் நிற்கிறான். ஆண்டாள் அந்த பர்ஜன்யனாகிய மழைக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய அந்த பர்ஜன்யனை பார்த்து நீ எனக்கு ஒரு கைங்கரியம் பண்ணு அப்படின்னு ஆண்டாள் ஏவரா. அப்படிங்கச்சே இப்போ தேவதைகள்லாம் பாகவதால் சொன்னால் காரியம் பண்ணுமான்னா பகவானுக்கு வேணா கட்டுப்படுமே தவிர ஒரு பாகவதன் ஸ்ரீ வைஷ்ணவன் சொன்னால் கட்டுப்படுமானா? பகவானுடைய நாமத்தை சொல்லக்கூடிய ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் ஒரு பிரபன்னன் அவன் சொன்னால் தெய்வங்கள்லாம் கட்டுப்படும், தெய்வங்கள்லாம் வணங்கும் சொல்ல போனா. அதனால விஷ்ணு தர்மத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்லப்படுறது, திரவந்தி தைத்தியாக பிரணமந்தி தேவதாக நஷ்யந்தி ரக்ஷாம்சி அபாயந்தி அபயாந்தி சாரையா யக்கீர்த்தனாது சோ அத்புத ரூப கேசரி மமாஸ்து மாங்கல்ய விவிருத்தையே அருகி. இந்த ஸ்லோகத்தில் திரவந்தி தைத்தியாக அப்படிங்கிறதுனால ஹரிய ஸ்தோத்திரம் பண்ணுறவா எங்கே இருக்காளோ அந்த பாகவதாளை கண்டா அசுராலாம் ஓடுறாளாம் பயந்தடிச்சுது. பாகவதாள் இருக்கிற இடத்த பார்த்தாலே பயந்தடிச்சுன்னு ஓடுறான். அதுக்கடுத்து தேவதைகள்லாம் என்ன பண்ணுறான்னா பிரணமந்தி தேவதாக தெய்வங்கள்லாம் பிரணாமம் பண்ணுற சேவிக்கிறான்னு. அப்போ பாகவதாளை கண்டா தெய்வங்கள் சேவிக்கும், விழுந்து வணங்கும், பூஜைகள் கூட பண்ணும். தேவர்வைகள் பூசிக்க நோற்றார்களேன்னு வேற சொல்றார் ஆழ்வாரு. அதனால தெய்வங்கள்லாம் வந்தால் பாகவதாளை பூஜை பண்ணும் அப்படிங்கிறதால பிரணமந்தி தேவதாக. அத்தை நடன ராட்சசர்கள்லாம் நசிச்சே போயிடுறா, சத்துருக்கள்லாம் ஓடியே போறாளாம். யாருக்கு? பாகவதாளுக்கு. அப்படிங்கிறதால நஷ்யந்தி ரக்ஷாம்ஸ் அபயாந்தி சாரையா அப்படிங்கிறதுனால யத் கீர்த்தனாது சோ அத்புத ரூப கேசரி, அற்புதமான நரகேசரியாக வந்த சுவாமி பெருமாள் நரசிம்ம பெருமாளை கீர்த்தனம் பண்ணுறதுனாலேயே இங்கு புகேன்மின் எளிதன்று கண்டீர் புகேன்மின் சிங்கப்பிரானவன் மேவும் திருக்கோவில் கண்டீர்னார் இல்லையா. இதுக்கெல்லாம் முன்னாடியே விஷ்ணு தர்மத்தில் சொல்லியிருக்கு. அதில் தான் ஆழ்வார்கள் பாசுரமோ இப்படி ஐதீகங்களில் வியாக்கியானங்கள்லையோ காட்டப்படுறது. அப்போ தெய்வங்கள்லாம் பாகவதாளை கண்டா சேவிக்கும் அப்படின்றுச்சே. அப்போ அந்த தெய்வங்களை ஆணையிடலாம். ஆணையிட்டா பாகவதாள் சொன்னால் அதெல்லாம் சிறமேற்கொண்டு ஒழுங்காக அவ சொன்னதை செய்யுமா பிரணமந்தி தேவதாகான்ற பிரமாணத்தால். அதனால ஆண்டாள் பர்ஜன்ய தேவனை பார்த்து சொல்கிற அழகு, நீ இந்த மாதிரி செஞ்சு வாழ உலகினில் பெய்திடாய் அப்படின்னு ஏவர ஆண்டாள். இந்த இடத்துக்கு தான் இந்த ஐதீகத்தை கொடுக்குறார். ஒரு சந்தர்ப்பம் ஒரு பட்டன்னா பிராமணன், ஒரு பிராமணன் கேட்குறான் சுவாமி கூரத்தாழ்வானை பார்த்து, நீங்கள் மற்ற தெய்வங்களை விஷ்ணுவை தவிர, அதாவது ஸ்ரீமன் நாராயணனை தவிர மற்ற தெய்வங்களை கண்டா நீங்கள்லாம் எப்படி நடந்துப்பேன்? வெறும் கை கும்பிடு மட்டும் போடுவேளா, இல்லை விழுந்து வணங்குவேளா, இல்லை பூ தூவுவேளா, பூஜையாவது பண்ணுவீங்களா, இல்லை கற்பூர அரத்தியாவது பண்ணுவீங்களா? மற்ற தெய்வங்களை கண்டா நீங்கள் என்ன பண்ணுவேள்? இல்லை அந்த கோவிலை பார்த்துட்டே போகிறோம், பார்க்கச்சே அங்கே பார்த்தா ஒரு தெய்வத்தினுடைய கோவில் இருக்கிறா, உடனே கை எடுத்து கும்பிடுவேளா, இல்லை ஓடி போய் உள்ளே போய் விழுந்து வணங்குவேளா? என்ன பண்ணுவேள் நீங்கள்? பண்ணும் ஆச்சாரம் என்று கேட்க உடனே கூரத்தாழ்வான் இங்கே இன்னொன்று, புறத்தியாருக்காக அப்படின்னு வாழறவனாக இருந்தால் அவன் பாகவதனாக இருக்க முடியாது. அவள் என்ன நினச்சிப்பா, இவா என்ன நினச்சிப்பா, அவள் என்ன சொல்லுவாளோ, அவளால் நமக்கு ஆக வேண்டிய காரியம் ஆகுமோ ஆகாதோ, நம்ம அவளுக்காக அப்படின்னு அவள் சார்பில் நம்ம பேசக்கூடாது. சாஸ்திரம் என்ன சொல்கிறது, நம்ம பூர்வாச்சாரியர்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்கா, இதுதான் விஷயம். அதுதான் பூர்வாச்சாரியர்கள் போதம் அனுஷ்டானங்கள் கூறுவார் வார்த்தைகளை கொண்டு நீர் தேரின்னு சொல்கிறார் சுவாமி மனவாள மாமுனிகளே. நம்ம பூர்வாச்சாரியர்களாக என்ன சொல்லி கொடுத்தாலோ அவள் எந்த அனுஷ்டானத்தை அனுஷ்டிச்சான்னு நமக்கு இது கேட்குறோமோ அந்த அனுஷ்டானம் தான் நமக்கு. அதுதான் யதாதே தத்ர வர்த்தேரன் ததா தத்ர வர்த்தேதாக அப்படின்னு உபனிஷத்தும் சொல்கிறது. அதே தான் எது ஆச்சரதி சிரேஷ்டா தத்ததேவே தரோ ஜனஹா சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே. இப்பேற்பட்ட மகான்கள் எந்த பாதையில் போகிறாளோ அந்த பாதையை தெரிஞ்சுன்னு அதில் தான் நம்ம போகணுமா இருக்கிறதுனால சாஸ்திரம் சொல்கிறது தான் அந்த பாதையில் தான் மகான்கள் போவா. மகான்கள் போகிற பாதை தான் நமக்கு வழிகாட்டியாக நம்ம அதை வச்சுன்னு நம்மளும் போனோம், அதை அனுசரித்து. அப்படி இருக்கச்சே நீ கேட்ட கேள்வியே தப்புப்பா, சாஸ்திரத்துக்கு விருத்தமாக நீ கேள்வி கேட்குறாயினார். அதுதான் இங்கே அழகு. நீ கேட்கறது சாஸ்திர சம்மதமாக இல்லை. சாஸ்திரம் என்ன சொல்றதுடானா, எவன் ஒருத்தன் பகவானை சரணாகதி பண்ணி பரமை காந்தியாக தேவு மற்றறியன்னு இன்னொரு தெய்வம் தெரியாது மறந்தும் புறந்துழாமாந்தர்னு இருக்கானோ, பகவானை பஜனை பண்ணுறானோ,
சரணாகதி பண்ணிட்டு அப்பேற்பட்ட பாகவதனான ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் கிட்ட தெய்வங்கள்லாம் பார்த்தா வணங்குமே தவிர தெய்வத்தை இவா போய் வணங்கக்கூடாது. ஏன்னா பகவானுக்கு வாக்கப்பட்டதான மகாலட்சுமி தாயாருடைய ஸ்தானம் யார் யார் சமாஷ்னா எடுத்தோ ஸ்ரீ வைஷ்ணவனா பரமே கந்தியா போயிட்டனோ அவன் அவளுக்கு உரியவன். யாருடானா பகவான். ஒவ்வொருத்தருக்கும் இவாளுக்கு உரியவன் பகவான். அவளுக்கு உடைமை ஆயிடுறான் இந்த ஜீவன். உடைமைன்னா சொத்தாயிடுறான், அவன் சுவாமியா போயிடுறான். அப்படின்றச்சு அவள் சுவாமி தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறச்ச மற்ற தெய்வங்கள்லாம் பார்த்தான்னா தெய்வங்கள் தான் இவாளை வணங்கணும். ஏன்னா மகாலட்சுமிக்கு துல்லியமானவாளாச்சே அப்படின்னு தெய்வங்கள் இவாளை வணங்கணுமே தவிர இவன் போய் மகாராணியை போல இருந்துட்டு ஒரு சேவகன் காலில் போய் விழ முடியுமோ அப்படிங்கிறதுனால நீ சாஸ்திரத்துக்கு விருத்தமாக கேளாதே கொள்ளாய். நீ போய் கேட்ட கேள்வியே சாஸ்திர விருத்தம். சாஸ்திர சம்மதமாக பிராமணனா இருக்கு, சாஸ்திரத்துக்கு சம்மதமாக கேள்வி கேளுப்பா. கேட்கறத கூட சாஸ்திர சம்மதமாக கேளு. ஏன்னா தேவதாந்திரங்கள் உங்களை கண்டால் பண்ணும் ஆச்சாரம் என்ன என்று கேளாய். கேட்க வேண்டிய முறையை சொல்லித்தரேன். மற்ற தெய்வங்கள்லாம் உங்களை பார்த்தா அது என்ன பண்ணும்? உங்களை பூஜை பண்ணுமா, கும்பிடு போடுமா, சரணாகதி பண்ணுமா, என்ன பண்ணுன்னு கேளு, நான் சொல்கிறேன். பிரணமந்தி தேவதாகா சாஸ்திரம் சொல்றது. எங்களெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவனை பார்த்தா அது வணங்கும், பிரணாமம் பண்ணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்காக இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் கர்வத்தோட போக மாட்டான். நாங்கள்லாம் தெய்வங்களே எங்கள் காலில் விழுவோம் அப்படிங்கிற கர்வமும் கிடையாது. அதுக்கிட்ட லட்சியமும் இல்லை, அலட்சியமும் இல்லை. வந்துட்டாளானா அவ சேவிப்பா. அப்படி சேவிச்சா நாங்கள் போய் பெருமாள்கிட்ட இந்த தெய்வம் என்ன சேவிக்கிறதுப்பா, அதுக்கு என்ன வேணுமோ நீ கொடு அப்படின்னு வேணால் நாங்கள் சிபாரிசு பண்ணுறவாளாக இருப்போமே தவிர நாங்களே அதுக்குன்னு நான் உனக்கு அபயம் கொடுக்குறேன்னு கொடுக்கவும் மாட்டேன். நான் போய் ஐயோ அவள் விழுந்து வணங்கிட்டாலே நான் போய் காலில் திருப்பி பதிலுக்கு விழவும் மாட்டேன். ஏன்னா அவள் பரமை காந்தியான ஸ்ரீ வைஷ்ணவளாக இல்லாததுனால, மேலும் அவளும் சம்சாரிகளாக இருக்கிறதுனால, இத்தனை காரணத்தினால அவள் தான் எங்களை சேவிக்கணும், இல்லை மற்றதெல்லாம் பண்ணுவாளே தவிர நாங்கள் போய் சேவிக்கவும் மாட்டோம், பூஜை பண்ண மாட்டோம். அதே சமயத்தில் அலட்சியமாகவோ ஏன்னா எத்தனை விபூதிமத் சர்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதமேவா அப்படின்னு கீதையில் சொல்கிறதுனால எல்லா தெய்வங்களும் கூட அவனுடைய விபூதி, அவனுடைய சரீரம். யார்கிட்டையுமே ஒரு பன்னியை பார்த்தாலும், நாயை பார்த்தாலும், ஒரு சண்டாளனை பார்த்தாலும், பிராமணனை பார்த்தாலும், யானையை பார்த்தாலும் எல்லார்கிட்டையும் சமபுத்தியோட ஸ்ரீமன் நாராயணன் உள்ள இருக்கான்ற புத்தியோட எல்லாரையும் பார்க்கணுன்றது தான் ஒரு வைஷ்ணவனுடைய லட்சணத்தை பகவானே கீதையில் சொல்லிட்டு போகிறான். அப்படிங்கிறதால சுனிசைவ சுபாக்கியச்ச பண்டிதாக சமதரிசினா அப்படின்றச்சு. அப்போ எங்களுக்கு அலட்சியம் வந்துடாது. அவள் உள்ளியும் பகவான் தான் இருக்கான் அந்தரியாமியா அப்படிங்கிறதால அலட்சியம் வர போகிறது இல்லை. லட்சியம் பண்ணுறதுக்கு விஷயமும் இல்லை. ஏன்னா அவளுக்கு போய் விழுந்து பெருமாளை வணங்கிட்டு உனக்கு பணி செய்திருக்கும் தவமுடியன் இனி போய் ஒருவன் தனக்கு பணிந்து கிடைத்தலை நிற்க நீ சாயை அழிவு கண்டாய் நானே பெரியாழ்வார். அது மாதிரி பகவானுக்கு தாசபூதனாக ஆயிட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு போய் நான் பூஜை பண்ணுறது வணங்குறது இதெல்லாம் செய்வேனா? ஏன்னா நாங்கள்லாம் செய்ய மாட்டோம்பா. இது சாஸ்திரப்படி பார்த்தா அவள் என்ன செய்வான்னு வேணா கேளு. அவளை பார்த்தா நீங்கள் என்ன செய்வேன்னு கேட்காத. கேட்குற கேள்வியே தப்புனா. அதனால் தெய்வங்கள்லாம் நம்மளை பார்த்தா வணங்குமாக்கத்தால நம்ம சொல்லக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவா சொல்கிறத அவள் கேட்பா, ஒழுங்காக செய்வா. ஏன்னா இவா சொல்கிறத கேட்டால் பெருமாள் நமக்கு கிருபை பண்ணுவார் அப்படின்னும் அவள் என்ன காமியார்த்தம் வச்சுருக்காரோ பலனை விரும்புகிறாளோ அந்த பலன் அவளுக்கு சித்திக்கும். ஏன்னா பெருமாள் அவளுக்கு பண்ணிடுவார். அதனால அப்படின்னா அதே மாதிரி இங்கே அடுத்த ஐதீகத்தில் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து அந்த இடத்துல நாச்சியார் விழிக்க உண்ணாது என்றா போலே அப்படின்னு சுவாமி அழகிய மனவாள பெருமாள் நாயனார் பண்ண சுவாமி ஜனன்யாச்சாரியர் திருநாராயணபுரத்து ஜனன்யாச்சாரியர் ஆய் அப்படிங்கிற சுவாமி அவர் பண்ணுற 4000 படி வியாக்கியானத்தில் 6000 படி அழகிய மனவாள பெருமாள் நாயனார் 6000 படி அவர் பண்ணுற வியாக்கியானத்தை இந்த ஐதீகத்தை எடுத்து கொடுக்குறார். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. அப்போ உன்னுடைய திருமேனி எப்படி இருக்கணும் அப்படின்னு மேகங்களை பார்த்து பர்ஜன்யனை பார்த்து சொல்லச்சே, நீ தண்ணீரை நன்னா குடிச்சுட்டு மெதுவாக ஏறி இந்த மேகங்கள் வரைச்சே இங்கே வந்தால் எப்படி இருக்கணும்னா ஊழி முதல்வனான பிரளய காலம் முடிஞ்சு சிருஷ்டியோன்முகமாக இருக்கக்கூடிய பகவான் சிருஷ்டி பண்ணணுன்ற சந்தர்ப்பத்தில் அவன் திருமேனி கருத்து இருக்குமா. இப்போ கருநெல் போலே அப்படின்னா ஏன்னா தண்ணீரில் ஊற போட்டதான நெல்லானது அது கருத்து போயிடும். ஏன்னா முளையிடத்துக்கு தயாராகிடும். அது மாதிரி பகவான் சிருஷ்டிக்க போது அதுக்கு முன்னாடி நல்ல கருப்பானதான நெல் பயிர் போலே பகவான் கருத்து இருப்பான். அதை மாதிரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் நீயும் கருத்து இருக்கணும் அப்படின்னு கரிய திருமேனியோடு வரணும். அதுதான் மழையை கொடுக்கக்கூடிய மேகம். வெளுப்பாக இருந்ததுன்னா அந்த மேகத்தில் தண்ணீர் இல்லைன்னு அர்த்தம். இல்லை அறகுறையா நீளமும் வெள்ளையும்
கருப்பு எல்லாம் கலந்தா மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் 4 தூரில் போட்டு போகும்னு அர்த்தம். நல்லா வேண்டிய மழை, உலகம் வாழும் பொருட்டுக்கு வேண்டிய மழை கொடுக்கணுமானா அதுக்கு கருப்பாக இருக்குமா அந்த மேகம், நல்ல கருநீளமான மேகமாக வருமா. அதை பார்த்தா எப்படி இருக்கிட்டாங்கன்னா ஊழி முதல்வனாக பிரளய காலத்தில் இருக்கிற சிருஷ்டியோன்முகமாக இருக்கிற பெருமாளுடைய திருமேனியை போல உன் திருமேனியும் இருக்கும் அப்படின்னு சொல்கிற இடத்துல வருண தேவனை பார்த்து சொல்லிட்டு வராங்க. அப்படி கருத்து இருக்கணும் அப்படிங்கச்சவே ஆண்டாள் சொல்லச்சவே ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்துன்னுச்சே. இங்கே என்னடான்னா நாச்சியார் திருக்கோலம் அப்படின்னு நம்பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி அந்த 10 பகல் 10 ராப்பத்து உற்சவத்தின் போது நடக்கும். அதை மாதிரியான உற்சவம் நடக்கிற சந்தர்ப்பத்தில் பராசர பட்டரை கூட்டிட்டு போனாலாம். பெருமாளை இப்போ வந்து சேவிங்கோ நம்பெருமாளை, ஏன்னா நாச்சியார் திருக்கோலத்தில் இருக்கார். இவர் நாச்சியார்கிட்ட அந்தரங்கமான ஒரு சகியை போல இருக்கக்கூடியவர். மேலும் நாச்சியாரான ரங்கநாச்சியார், ஸ்ரீரங்கநாச்சியார் தான் இவளுக்கு அம்மா, பராசர பட்டருக்கு சொந்த அம்மாவாக பாவிச்சுருக்கார். அவளும் தாயாரும் சொந்த பிள்ளையா செல்ல பிள்ளையா வச்சுருக்கா பராசர பட்டர். அப்படிங்கிச்ச பராசர பட்டர் தாயாருடைய கருணை, தாயாருடைய விழி, தாயாருடையதான ஹிருதயம் அதிலேயே மூழ்கினவர் தானே. என்னன்னா ஸ்ரீ குணரத்ன கோஷம்ன்ற கிரந்தம் தாயாருடைய குணரத்னங்களை எடுத்து காட்டுறது. ஏன்னா ராமாயணாதி கிரந்தங்களில் ராமருடைய கல்யாண குணங்களுக்கு பிராமுக்கியம் கொடுத்துட்டா. ஆனால் சீதாயா சரித்தம் மகத்தின்னு சொன்னாரே தவிர சீதையுடைய கல்யாண குணங்களை காட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக கிடைக்கல வால்மீகி கூட. எல்லா கிரந்தங்களையும் பெருமாளுடைய குணங்களை காட்டுவா. ஆனால் தாயாருடைய குணங்களை காட்டுறதுக்கு அங்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. நம்ம தாயார் குணத்தை மட்டும் சொல்கிற ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ரங்கநாச்சியார் ஆகிய ரங்கநாயகி தாயார் விஷயமாக ஸ்ரீ குணரத்ன கோஷம்ன்ற ஒரு கிரந்தம். தாயாருடைய குணங்கள் அதிலேயே மூழ்கி போனவர் இவர். தாயாருடைய பட்சவாதி. பெருமாள் கூட அடுத்தது தானா. ஏன்னா இவர் மிதிலா நகரத்தில் இருக்கக்கூடிய சீதையுடைய தோழியில் ஒத்தரா தன்னை பாவிச்சுட்டு தான் ஸ்ரீ குணரத்ன கோஷம்லாம் அருளி செய்கிறார். ஆக இவர் வந்து பிராட்டி பட்சவாதி. பெருமாள் நம்ம வீட்டு ஜாமாத்தா மாப்பிள்ளை, அவருக்கு பேரே அழகிய மரவாளன் தானே பேர். இவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளை அப்படிங்கிற எண்ணத்தோட பொன் வீட்டாரில் பொண்ணுடைய தோழியாக எப்பயுமே பாவிச்சுட்டு இருக்கிறவர். இன்னைக்கு போய் பெருமாளுக்கு போய் நாச்சியார் கோலமா, என்னதான் ரங்கநாயகி தாயாருடைய புடவை வாங்கி கட்டிண்டு பூஷணங்கள்லாம் பூஷிச்சுண்டு ஜட கொஞ்சங்கள்லாம் வச்சுட்டு எல்லாம் குனிக்கிண்டு மினிக்கிண்டு வந்தாலும் என்ன இருந்தாலும் நம்ம தாயார் மாதிரி ஆகிடுமா? தாயார் மாதிரி ஆகிட முடியுமா? அவளுடைய ஈரப்பார்வை, அந்த கருணார்திரமான அந்த விழி, அது மாதிரி பெருமாருக்கு வருமான்னு புல்லாக்க கூட போட்டுடலாம். இப்படி அப்படியே குலுக்கி மிளிக்கிண்டு ஹம்சகதியில் கூட நடந்துடலாம், அன்னப்பறவை மாதிரி கூட நடந்துடலாம், என்ன வண்ணா பண்ணலாம், குலுக்கலாம், மினுக்கலாம். ஆனால் தாயாருடைய இதை போலன்னு எப்படி தான் இருக்கு பார்ப்போமே அப்படின்னு வந்து இங்கே பார்த்தாரோ இல்லையோ, நம்பெருமாளை சேவிச்சு ஏற இறங்க சேவிச்சுட்டு திருவடியிலேருந்து திருமணி வரைக்கும் இந்த கண்ணை பார்த்தாரோ இல்லையோ, தாயாருடைய கண் விழியில் இருக்கிற அந்த கருணை, அது ஒரே கருணை மட்டும்தான். பாபம் பாபியா, புண்ணியவானா, அதிகாரியா அனதிகாரியா, தகுதி இருக்கா தகுதி இல்லையான்னு எதையுமே பார்க்காத கருணையை பொழியிற அவளுடையதான விழி எங்கே இருக்குது? கருணை விழி. பெருமாளுக்கு அங்கன் இரண்டுன்னு சொல்கிறது மாதிரி திங்களும் ஆதித்யனும் மாதிரி ஒரு சமயம் இவாளை பார்க்கச்சே சுட்டு பொசுக்கிற மாதிரி பார்த்துட்டு பராசரப்பட்ட பார்க்கச்சே ஈர குளிர்ந்த பார்வையில் பார்த்துருந்தாருன்னா பராசரப்பட்டருக்கு தெரியாதுன்னு என்னை எப்படி பார்க்குறேன் அவளை எப்படி பார்க்குறேன்னு கண்ணை பார்த்தா கண்டுபிடிக்க தெரியாதுன்னு பெருமாளை பிரத்யட்சமாச்சே, சொந்த அப்பனாச்சே, அவர் எப்படி பார்க்குறாருன்னு தெரியுமாக்குனால உமக்கு என்ன இருந்தாலும் 2 கண் இருக்குது, எங்கள் அம்மா விழி மாதிரி உமக்கு வராது. அதில் நாச்சியார் விழி விழிக்க ஒண்ணாது என்றா போலே அப்படிங்கிறார். விழிக்க ஒண்ணாதா போலே அப்படின்னும் விழிக்க ஒண்ணாது என்றா போலேன்னு 2 விதமான இங்கே ஐதீகத்தில் வருது. அவர் நாச்சியாருடைய விழி போல கருணார்திரமான அந்த விழி உமக்கு வராது. ஓய், நீர் என்னதான் குலுக்கலாம் மினுக்கலாம், பொம்மநாட்டியே ஆயிட்டதாக என்ன வேணா பண்ணிக்கலாம், புல்லாக்கெல்லாம் போட்டுனா முகத்தெல்லாம் பார்த்தா பொம்மநாட்டி முகம் மாதிரியே இருக்கு, உன் நெளிவு சுழிவெல்லாம் பார்த்தா பொம்மநாட்டி மாதிரியே இருக்கு, நிற்கிறத பார்த்தா ஸ்டைலை பார்த்தாலும் அப்படியே தான் இருக்குது, நடைய பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது, எல்லாம் இருக்கலாம். ஆனால் எங்கள் தாயாருடையதான கண் போல பார்வை உமக்கு வராது அப்படின்றவுடனே பெருமாளுக்கே தோணுது, ஐயோ நாச்சியார் திருக்குளத்தை கலை சொல்லலாம்னு சொல்லாமேன்னு தோன்றதான். பட்டர் அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டி கிளம்பி போயிட்டார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஏன்னா என்ன இருந்தாலும் தாயார் விழி உம்மால விழிக்க முடியாது இல்லையா? அது மாதிரி பெருமாளுடைய ரூபம் போல் அப்படிங்கிறான். போல் மெய்கருத்து ஊழி முதல்வன் உருவம் போல் நான் ஏன்னா என்ன பண்ணினாலும் இந்த தெய்வங்களுக்கெல்லாம் பகவானுடையதான ரூப சௌந்தரியம் பூர்ணமாக வராது. அதை மாதிரிக்கு இதை மாதிரிக்குன்னு போலியாக
உதாரணத்துக்கு உபமானத்துக்காக இது அதையும் சொல்லலாமே தவிர, ஆனால் பெருமாளுடைய ரூபம் நீலமேக சியாமலனான அவனுடைய திவ்ய ரூபம் எங்க? அவனுடைய கண்ணு தான் கருணை பண்ணுன்னு இல்லை, கண்ணு தான் பேசணும் இல்லை, உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அவயவமும் கருணை பண்ணும், ஒவ்வொரு அவயவமும் பேசும் நம்மளோட. அப்படி பகவானுடைய திவ்யமானதாச்சே, பஞ்சோபனிஷன்மயமான சரீரமாச்சே. உபனிஷத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளோட பேசும், ஒவ்வொரு வார்த்தையும் நம்மள்கிட்ட கருணையோடு தான் அந்தந்த வார்த்தைகளே இருக்குது உபனிஷத்தில், வேதத்தில். அப்போ பஞ்சோபனிஷன்மயமான சரீரம்னு சொல்லிட்டா அப்போ பகவானுடைய ஒவ்வொரு அணுவும் நம்மளோட பேசும், ஒவ்வொரு அணுவும் நமக்கு கடாட்சம் பண்ணும். அப்படிங்கிற திவ்யமங்கல விக்கிரகம் எங்கே இருக்குது? இது கொஞ்ச நாளைக்கு கருத்து இருக்கும், மழை பெஞ்சிட்டுனா திருப்பி வெளுத்து போயிடும். அப்போ அது அதுக்கு பல்லிழிச்சிரும்னு சொல்லுவா இல்லையா? அதை மாதிரி உம்முடையதான கருப்பெல்லாம் பல்லிழிச்சிரும். இருந்தாலும் தாத்காலிகமாக ஒரு உபமானம் சொன்னோன்னா யாரோட சொல்கிறதுன்னு தெரியாததுனால பெருமாளோட கிருஷ்ணனுடையே பழகி பழகி வழக்கத்தினால ஆண்டாள் ஊழி முதல்வனையே உபமானமாக எடுத்துட்டாலும். பொதுவாக போலியான விஷயங்களை பகவானுக்கு உபமானமாக சொல்கிறது வழக்கம் உண்டு. இங்கே உபமேயமான பகவானை கொண்டு போய் உபமானமாக சொல்ல வேண்டியதான இந்த மேகத்தோடு ஒப்பிட்டு பேசுறது அப்படிங்கிறது பழக்கமானதை வச்சுட்டு பழகாத விஷயத்த இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதான கல்பனை இருக்கே, அதை மாதிரி ஆண்டாள் சொல்கிறாளாம். இப்படியாக அவனுடைய மெய் எப்படி இருக்குமோ கருத்து, அது மாதிரி உன்னுடைய மெய்யும் கருத்து இருக்கணும் அப்படின்னு சொன்னது. அதுக்கு இங்கே வியாக்கியானத்தில் காட்டுறார் நமக்கு, அவ்விழி உம்மால் விழிக்க ஒண்ணாதா போலே அப்படின்னு. அதுக்கு அடுத்தது 5வது பாசுரத்தில் தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படிங்கிற இடத்துல யமுனை துறைவனை, அந்த இடத்துக்கு 6000 படி வியாக்கியானம் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் பண்ணுற வியாக்கியானத்தில் இந்த ஐதீகம் கொடுக்குறார். கம்சன் அபாயத்துக்கு அஞ்சி ஒழிக்க வந்து சேர்ந்தாரை சொல்லுமா போலே சொன்னபடி பாரீர் என்று பட்டர் அப்படின்னு. கோபிமார்கள்லாம் ஆண்டாள் வந்து கண்ணபிரான சொல்லச்சே, கோபிமார்கள்லாம் எப்படி ஒழித்து வளரேன்னு சொல்கிறாளோ, எல்லாருமா பொத்தி பொத்தி தானே பிருந்தாவனத்தில் கோகுலத்தில் வச்சா யார? கண்ணபிரான. அப்படி இருக்கச்சே பக்கத்திலே கம்சன் கூப்பிடுற தூரத்தில் மதுராவில் இருக்கான். இன்னைக்கு சமகாலம். அப்போ கோபிமார்கள்லாம் எப்படிடானா பக்கத்தில் சமகாலத்தில் கூப்பிடுற தூரத்தில் கம்சனுடைய அரண்மனை இருக்குது. 10-12 கிலோமீட்டரில், 10-12 கிலோமீட்டரில் தானே இருக்குது. இங்கே பேசுகிறதுல அங்கே என்ன காதலியா விழும் அப்படின்னா இல்லை, அவன் ஒற்றர்களை வச்சுட்டு அந்த 8வது கர்ப்பத்தை எங்கே போய் வளர்றதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒற்றர்களை வச்சுட்டு வேவு பார்த்துட்டு இருக்கான். உளவு பார்த்துட்டு இருக்கான் தான் வேவு பார்க்கறதுன்னு பேர். உளவு பார்த்துட்டு இருக்கான். அப்படி இருக்கச்சே அப்போ இப்போ இவன் உளவு பார்க்குறவன் எவனாவது ஒருத்தன் இங்கே ஒற்றன் இருந்து நம்ம பேசிக்கிறது கேட்டுவிட்டா என்ன பண்ணுறது? அதனால இப்போ கிருஷ்ணன்னு பேர் சொல்லாது யமுனை துறைவன் சூச்சனமாக சொல்லிவிட்டோம்னா அவளுக்குள்ள புரியுமா? அது சங்கேத பாஷை, கூட பாஷைன்னு பேர். இது 64 கலையில் ஒரு கலை. இது இந்த மாதிரி கூடமாக புறதேருக்கு புரியாத பேசிக்கிறது. அந்த கூட பாஷையெல்லாம் கோபிமார்களுக்கு தெரியுமா? அதனால அவள் என்ன பண்ணுறா, அத்தத்தின் 10 தோன்றிய அச்சுதன் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே, ஹஸ்த நட்சத்திரத்துலேருந்து 10ன்னா இப்படி போட்டால் திருவோணம், அப்படி போட்டோம்னா ரோகிணி வரும். அப்போ ஹஸ்தத்துலேருந்து இப்படி பின்னாடி போனோம்னா ரோகிணி வரும், முன்னாடி போனோம்னா திருவோணம் வரும் அப்படிங்கிறச்சு. அப்போ இதில் எதை சொல்கிறான்னா, புரிஞ்சுக்கிறவா புரிஞ்சுக்கிட்டோம், இவா ரோகிணியை தான் சொல்கிறா. ஆனால் ஹஸ்தத்துலேருந்து 10 திருவோணம்னா என்னைக்கோ இந்த வாமன பெருமாள் திருவோண திருவிழாவில் தோன்றினானே அவனை சொல்கிறதுன்னு கூட எடுத்துடலாம். அதனால இதெல்லாம் கூட பாஷையாக பேசுறதுன்னு அர்த்தம். ஏன்னா கம்சனுடைய காலத்தில் இருந்து பேசுறது போல் தான் ஆழ்வார்களுக்கெல்லாம் என்னென்னா கிருஷ்ணனுடைய காலம் என்றைக்கோ முடிஞ்சு போச்சு, நம்ம பிற்காலத்தில் வந்தோன்றதெல்லாம் மறந்து நம்ம இப்போ கோகுலத்தில் கிருஷ்ணாவதார காலத்தில் கண்ணனோடு இருக்கிற கோபிமார்கள் கோபர்களோடு நம்மளும் ஒருத்தராக இருந்துட்டு பக்கத்தில் இன்னும் கம்சவதம்லாம் ஆகலை, கம்சனும் உயிரோடு இருக்காங்கிற அந்த சிந்தனையில் இவ அருளி செய்கிறாளாக இருக்கிறதுனால இவளுடைய எண்ணம் இவ கோபிமார்கள் பேசிக்கிறதாகவே ஆண்டாளும் பேசுறதுனால யமுனை துறை வந்து மறைச்சு பேசுகிறான், ஒழித்து பேசுகிறான். ஏன்னா கம்சனோ அவனுடைய ஆட்கள் காதலியோ விழுந்துடக்கூடாதுன்றதுனால யமுனை துறைவன்னாலே இவன் ஒருத்தன் தான். ஏன்னா யமுனா தீர விகாரியாக அங்கே பண்ணக்கூடிய அத்தனை லீலைகளும் அங்கே தானே அடிச்சிருக்கான். அடித்த அத்தனை ரூட்டியும் அத்தனை லீலை வைபவங்களும் அங்கே தான் நடந்திருக்கு. அதனால கம்சன் அபாயத்துக்கு அஞ்சி அவன் என்ன பண்ணிடுவானோன்ற பயத்தினால ஒழிக்க வந்து சேர்ந்தாரை சொல்லுமா போலே சொன்னபடி பாரி, ஒழித்து வளரேன்றதுனால அவன் ஒழிச்சு வச்சு வளர்க்க வேண்டியதாக இருக்கிறதுனால பேரை சொல்லிடக்கூடாதுன்னு மறைச்சு பேசுகிறாளாம். அதுக்காக யமுனைத்துறைவன் சொன்னான்னு பராசரப்பட்டர் இந்த இடத்துல நிர்வாகம் பண்ணுறார். அதுக்கடுத்து தாமோதரனைன்னு இதே பாசுரத்துலேயே 5வது பாசுரத்துலேயே வருது. அதுக்கும் 6000 படி வியாக்கியானம் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் படித்து, பனைகளிலே தாவினவாரே உடை நழுவ தழும்பை கண்டு இடைச்சிகள் சிரித்தார்கள்,
அத்தழும்பு தோன்றாமைக்கிறே நம்பெருமாள் கணையம் மேல் சாத்து சாத்துகிறது என்று ஜீயர் அப்படின்னு. இந்த இடத்துல ஜீயர் அப்படின்னு சொன்னாலே சுவாமி நஞ்சியர் சொல்றதான விளக்கம் ஐதீகம். என்னடான்னா அந்த தாமோதரன் அப்படின்னா தாமம்னா கயறு, உதரம்னா வயிறு, உரல்ல கட்டி போடச்சே அந்த வயிற்றை இறுக்கி நெருக்கி கண்ணினுன் சிறுத்தாமினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயின்னு மெலீஸ் கயிறு தாம்பு கயிறு போட்டு நல்லா இருக்க கட்டிவிட்டாலும். அப்புறமா அவன் மரத்தை முறிச்சான் மேலே கதை. அதுக்கப்புறம் ஓடி நந்தகோபர் அந்த கட்டுகளை அவுத்து விட்டார். அப்படி கட்டுகளை அவுத்தாலும் கூட கடைசி வரைக்கும் கண்ணபிரானுக்கு அந்த வடு வயிற்றுல அமைஞ்சிருத்து. இந்த கயிற்றுல இருக கட்டினதான அந்த வடு அப்படியே அமைஞ்சிருக்கான். காலால் சகடத்தை உதச்சாலியா, சகடாசுரனை வதம் பண்ணாலியா, அது 1 மாத குழந்தையா இருந்து சகடாசுரனை வதம் பண்ணதான அந்த வடு காலில் வைகுண்டம் போகிற வரைக்கும் இருந்தான். காலில் உள்ளங்காலில் அந்த வடு இருந்தான். உதச்ச அடி கொடுத்த வடு. அதை மாதிரி இடுப்பில் இந்த தாமோதரனை அப்படின்னு சொல்லும்படிக்கு இந்த இடுப்பில் கட்டினதான அந்த அடையாளம் கடைசி வரைக்கும் இருந்தான். அது ஏதோ கிருஷ்ணாவதாரத்தில் மட்டும் இல்லையா, நம்பெருமாளா அர்ச்சாவதாரத்தில் கோவிலில் ஸ்ரீரங்கத்தில் இருக்காரு. இந்த நம்பெருமாளுக்கும் அது உண்டாம் இடுப்பில் அந்த அடையாளம். கிருஷ்ணாவதாரத்து அடையாளம் அர்ச்சாவதாரக்கே இருக்கு அப்படின்னு. ஒரு சந்தர்ப்பம் என்ன பண்ணான்னா, குருந்த மரத்துக்கு மேலே கண்ணபிரான் எல்லா கோபிமாருடைய வஸ்திரங்கள் எல்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு, ஏன்னா வஸ்திரம் இல்லாத ஒரு நதி, புண்ணிய நதியத்தில் குளிக்கிறாளே, ஸ்நானம் பண்ணுறாளே இந்த கோபி கிட்ட எல்லாம் 5-6 வயசு குட்டிகள் தான். 5ல் வராத ஆச்சாரங்கள்லாம் 50லேயே வரும். அப்படிங்கிறதுனால கண்ணன் இப்பவே உருதா நிஜ சிக்ஷாகான்னு சொல்லும்படியே இப்பவே அவங்களுக்கெல்லாம் சிக்ஷை கொடுக்கணும், பாடம் புகட்டணும். அப்படிங்கிறதுனால எல்லாருடைய வஸ்திரத்தை தூக்கி மேலே வச்சு விட்டு, இவ கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீராடுவான் போந்தோம் ஆழியஞ்செல்வன் எழுந்தான் அப்படின்னு சூரியோதயம் ஆன பரியந்தம் அங்கே ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா. 3 மணிலேருந்து காத்தால 3 மணிக்கு உள்ளே போனவா தான் எழுந்தே வரத்துக்கு மனசு இல்லாத கிருஷ்ணனை ஸ்மரிச்சுட்டே ஒருத்தர் ஜலக்கிரீடைகள்லாம் பண்ணிட்டு விளையாடின்னு அப்படியே இருக்க, இப்போ கரையில் போய் துணி எடுத்துட்டு கிளம்பலாண்டி எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு கரையில் பார்த்தா துணியை காணோன்னு உடனே பகவான் அங்கே மேலே தான் எடுத்து வச்சுருக்கான். குருந்த மரத்தில் ஒழிச்சு வச்சுருக்கான். துணிகள்லாம் தெரியுது, எடுத்து ஒழிச்சு வச்சவன தெரியலையாம். ஏன்னா கண்ணன் அந்த சமயமா இவன் மேலே பார்க்கறான்னு தெரிஞ்சோடனே இந்த கலைக்கு அந்த கலை, அந்த கலைக்கு இந்த கலைன்னு தாவி குதிக்கிறான். பார்க்குறவாளுக்கு கண்ணன் இருக்கிறது தெரியக்கூடாதுன்றதுக்காக இந்த கலையிலேருந்து தாவி குதிக்கச்சே கோபிமார்கள் பார்த்துட்டா, கண்டுபிடிச்சிட்டா. அந்த சமயமாக அவன் இடுப்பில் கட்டின்னு இருக்கிற பட்டு வஸ்திரம், அந்த வேஷ்டி கொஞ்சம் நழுவிட்டான். நழுவினோடனே அம்மா கட்டினதான அந்த தாமோதரனுடைய தழும்பு தெரிஞ்சதோ இல்லையோ, எல்லா கோபிமார்களும் கொல்லுன்னு சிரிச்சுட்டாலும். ஏன்னா அது மாதிரி இந்த பையன் நம்ம புடவையில் பாவாடை எடுத்து வச்சுனா இல்லையா, இப்போ அவன் வேஷ்டி கைண்டு எடுத்துப்பார், இடுப்பில் நிற்கல கைண்டு எடுத்து அதை தெரியுது பார் வடு அம்மா கட்டி போட்டா இல்லையா கண்ணா, ஞாபகம் இருக்கா, இப்போ நாங்கள்லாம் நீ வஸ்திரத்தை எடுத்துட்டேன்றதை போய் அம்மாட்ட சொன்னேன்னா திருப்பி கட்டி போட்டுருவா, ஜாக்கிரதை. இந்த தடவை இந்த தொப்புள்கிட்ட கட்டி போட்டதுக்கு இல்லாத மேல் வயிற்றில் கட்டி போட சொல்லுவேன். அப்போ நீ எதாலையும் மறைக்கவே முடியாதுபடி, ஜாக்கிரதை. அதில் ஒழுங்காக பட்டு வஸ்திரத்தை கொடுத்துரு அப்படின்னு மிரட்டுறதுக்கலாம் இதெல்லாம். அப்போ கொல்லுன்னு சிரிச்சா இல்லையா, அந்த வெக்கத்தினால கண்ணுக்கு வெக்கமாக போயிடுதான். அதனால இங்கே நம்பெருமாள் என்ன பண்ணுறான், கணையம்னா பொதுவாக மதில் சுவர்னு அர்த்தம். அது மாதிரி அந்த வயிற்றுக்கு மேலே ஒரு மதில் சுவர் வைக்கிறது மாதிரி ஒரு துணியை வச்சுட்டு தான் உள்ளே இருக்கக்கூடியதான ஈர துணியை களையணுமா திருமஞ்சனத்தும் போது கூட. ஏன்னா அந்த கோபிமார்கள் அந்த காலத்தில் கிருஷ்ணாவதார காலத்தில் அங்கே ஆயர்பாடியில் தானே இருந்தா. இங்கே ஸ்ரீரங்கம் தானே, இங்கே இருக்கிற பொம்மநாட்டிகளே கோபிகளாம் ரங்கநாதருக்கு. அதனால இங்கே இருக்கிற கோபிமார்கள் மாமிமார்கள்லாம் நல்ல மடிசார் தின்ன மாமி இவா கோபிகளாம். இவா என்ன பண்ணுவானா, அடி பாடி எங்க கோமலம் அது பாரு இடுப்பில் தெரியுது பாரு, அம்மா கட்டி விட்ட அந்த அடையாளம் தெரியுது பாரு, தாமோதர அடையாளம் அப்படின்னு இவாழலாமும் கொல்லுன்னு சிரிச்சிட போறாளேன்றதுனால அர்ச்சகால்கிட்ட சொல்லி வச்சிருக்காராம் பகவான். இந்த பாரு வஸ்திரம் களைச்சா கூட அது நழுவி விடாத பார்த்துக்கணும். அன்றைக்கி ஒரு நாள் நழுவி விழுந்து கோபிகள்லாம் என்னை பார்த்து கொல்லுன்னு சிரிச்சு விட்டா, அதாவது நழுவி விடாதபடி பார்த்துக்கணுமானா உள்ள மேலே ஒரு காஞ்ச வஸ்திரத்தை வச்சுட்டு தான் உள்ளே இருக்கிற ஈர வஸ்திரத்தை மெதுவாக களையணும். என்ன ஜாக்கிரதை, ஒரு அர்ச்சகர் கெட்டிமாக பிடிச்சிக்கணும், வயிற்றோடு கெட்டிமாக பிடிச்சிக்கணும் இந்த காஞ்ச வஸ்திரத்தை. இன்னொரு அர்ச்சகர் உள்ளேருந்து மெதுவாக ஈர வஸ்திரத்தை களையணும். பின்னாடி இருந்து இன்னொரு அர்ச்சகர் அதை கட்டி விடணும். இதெல்லாம் பெருமாளே இந்த கோபிகளுடைய கேலிக்கு பயந்துட்டு சொன்னாராம். அது கணையம்னா மதில் சுவர் போல மேல் வஸ்திரம் சாத்திட்டு தான் கீழ் வஸ்திரத்தை உருவருதுன்றது அதுலேருந்து ஏற்பட்டது அப்படிங்கிற இந்த ஐதீகத்தை நஞ்சியர் சொல்லுவாராம். தாமோதர லீலை இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தில் போனால் நம்பெருமாள் உற்சவருக்கும் அந்த அடையாளம் இருக்குமா. அப்படி இது
பெரியவாச்சான் பிள்ளை சொல்லிச்சு, இது சேஷியினுடைய விலச்சினைன்னு சொல்றார். நம்மளாம் எப்படி சங்கு சக்கரத்தை முத்ராதானம் பண்ணி ஜென்மா பூரா அந்த சங்கு சக்கர அடையாளம் தெரியணும்னு பார்க்குறோமோ அதே மாதிரி தான் பகவான் அவன் சேஷியாக இருக்கான். நம்மளாம் அடியவர்களுக்கு இது எப்படி சங்கு சக்கர முதிரையோ அதை மாதிரி சேஷியான எஜமானனான சுவாமியான பகவானுக்கும் அவனுக்கும் ஒரு முத்ராதாரணம் வேண்டாமானா அதான் இடுப்பில் கட்டின தாமோதர் லீலையாம். அந்த படு இன்னைக்கும் இருக்கு அப்படிங்கிறத காட்டார். இப்படியாக சில ஐதீகங்களை இன்னைக்கு அனுபவித்தோம். மேலே தாமோதரனை அப்படிங்கிறதுக்கே மேலே பராசர பட்டருடைய ஐதீகம் என்னவோ அதை அடுத்து அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவானுக்கு ராமானுஜாயதி 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 रामानुजाचार्य भगवान की जय प्रेमिकेन्द्र सद्गुरुदेव भगवान की श्रीमते रामानुजाय नमः। श्रीमते रामानुजाय नमः।